நபிகள் நாயகம்தான் கல்கி அவதாரம். மக்களுக்கு வழிகாட்ட இறைவனே மனித வடிவில் பிறக்கிறான் எனும் அவதார கொள்கையை இஸ்லாம் ஒப்புக்கொள்வதில்லை. மனிதர்களுக்கு வழிகாட்ட மனிதர்களில் இருந்தே தன் தூதர்களை இறைவன் தேர்ந்தெடுக்கிறான் என்பதே இஸ்லாம் கூறும் தூதுத்துவம். அவருடைய ஆய்வுத் தகவலை இங்கு தந்துள்ளோம். இந்து வேதங்களில் சொல்லப்பட்டுள்ள கல்கி அவதாரம் முஹம்மது நபி அவர்கள் தாம் என்று இந்துமத அறிஞர்கள் சிலர் ஆதாரங்களின் அடிப்படையில் தங்கள் கருத்துக்களை சொல்லியுள்ளனர். கல்கியை பற்றி சொல்லப்பட்டுள்ள முன்னறிவிப்புகள் பல முஹம்மது நபி அவர்களுக்கு அப்படியே பொருந்துகின்றன. பவிஷ்ய புராணத்தில் பின்வரும் சுலோகம் காணப்படுகிறது. ஏட்ஸ் மின்னந்தரே மிலேச்சர் ஆச்சாரியன சமன்வித மகாமத் இதிக்கியாத சிஷ்ய சாகா சமன்விதம். பாகம் 3, சுலோகம் 3, சூத்திரம் 5 முதல் 7 வரை. இதன் பொருள்: அந்நிய நாட்டிலே ஒரு ஆசாரியார் ஆன்மீக குரு தம் சீடர்களுடன் வருவார். அவருடைய பெயர் முஹம்மது. இந்த சுலோகம் ஆதாரபூர்வமானதுதானா என்பது பற்றி இந்து பண்டிதர்களிடையே கருத்து வேறுபாடுகள் காணப்பட்டாலும் பெரும்பாலான சமஸ்கிருத அறிஞர்கள் இந்த சுலோகம் ஆதாரபூர்வமானதே என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். அலகாபாத் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரும் புகழ்பெற்ற சமஸ்கிருத அறிஞரும் வங்காள பிராமணருமான பண்டிட் வேத் பிரகாஷ் இந்து புராணங்களையும் வேதங்களையும் நன்கு ஆராய்ந்த இந்துக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் கல்கி அவதாரம் வேறு யாருமல்ல, அது நபிகள் நாயகம் தான் என்று ஆணித்தரமாக நிரூபிக்கும் வகையில் ஓர் ஆய்வு நூலை வெளியிட்டுள்ளார். அது மட்டுமல்ல, சமஸ்கிருதத்தில் புகழ்பெற்ற இன்னும் 8 அறிஞர்களிடம் தம் ஆய்வு முடிவுகளை சமர்ப்பித்து அவர்களின் ஒப்புதலையும் பெற்ற பிறகுதான் அந்த நூலை அவர் வெளியிட்டுள்ளார். அவருடைய ஆய்வு முடிவுகளின் சுருக்கமான விவரம் வருமாறு: உலக மக்கள் அனைவருக்கும் பகவானின் செய்தியை கொண்டு வருபவராக கல்கி இருப்பார் என்று வேதங்கள் கூறுகின்றன. இது நிச்சயமாக முஹம்மது நபி அவர்களுக்குத்தான் பொருந்துகிறது. கல்கியின் தந்தை பெயர் விஷ்ணு பகத், தாயின் பெயர் சோமானிப் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சமஸ்கிருதத்தில் விஷ்ணு என்றால் இறைவன், அல்லாஹ், சோமானிப் எனும் சொல்லுக்கு பொருள் அமைதி, சமாதானம் என்பதாகும். ஆமினா என்பதற்கும் அதுதான் பொருள். அப்துல்லாஹ்வும் ஆமினாவும் தான் முஹம்மது நபி அவர்களின் தந்தையும் தாயும். கல்கி ஆலிவ் எண்ணெயையும் பேரீச்சம் பழங்களையும் உணவாக கொள்வார் என்றும் நம்பிக்கையாளர் என்று மக்களால் போற்றப்படுவார் என்றும் வேதங்களில் சொல்லப்பட்டுள்ளது. ஆலிவ் எண்ணெயையும் பேரீத்தம் பழங்களையும் உணவாக் கொண்ட நபிகள் நாயகம் அவர்களை அல்-அமீன் நம்பிக்கையாளர் என்று மக்கள் போற்றினர். மிகவும் உயர்ந்த குடும்பத்தில் உயர்ந்த கோத்திரத்தில்தான் கல்கி பிறப்பார் என்று வேதம் கூறுகிறது. மக்காவில் மிக உயர்ந்த குடும்பமான குறைஷி குடும்பத்தில் ஹாஷிம் கோத்திரத்தில்தான் நபிகளார் பிறந்தார். குகையில் வைத்துதான் பகவானின் செய்திகள் தேவதூதன் மூலம் கல்கிக்கு கிடைக்கும் என்று வேதம் கூறுகிறது. ஹிரா குகையில் இருக்கும்போதுதான் ஜிப்ரீல் எனும் வானவர் மூலம் இறைவனின் திருச்செய்திகள் அண்ணல் நபிகளாருக்கு அருளப்பட்டன. கல்கிக்கு அதிவேகமுள்ள ஒரு குதிரையை பகவான் அருளுவார் என்றும் அதன் மூலம் அவர் உலகத்தையும் 7 வானங்களையும் சுற்றி வருவார் என்றும் வேதத்தில் பதிவாகியுள்ளது. இது அண்ணலார் அவர்களின் விண் பயணத்தை தான் மிஃப்ராஜ் குறிக்கிறது. பகவானின் அளவற்ற அருளும் துணையும் கல்கிக்கு கிடைக்கும் என்றுள்ளது. நபி அவர்களின் வாழ்வு முழுவதிலுமே இந்த தெய்வீக துணை கிடைத்துள்ளது. குதிரையேற்றத்திலும் அம்பு எய்வதிலும் வாள் போரிலும் கல்கி நிபுணராய் இருப்பார் என்ற அறிவிப்பு உள்ளது. முஹம்மது நபி இவை எல்லாவற்றிலும் சிறப்புற்று விளங்கினார். ஆகவே 1400 ஆண்டுகளுக்கு முன்பே கல்கி அவதரித்து விட்டார். அவர் தாம் முஹம்மது நபி என்று அழுத்தம் திருத்தமாக கூறுகிறார்.